கடையிலேருந்து திராட்சை வாங்கிட்டு வந்து அப்படியே சாப்பிடாம இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம திராட்சை வளர்க்கும் போது நிறைய டைம் கெமிக்கல் ஸ்ப்ரே வந்து கொடுப்பாங்க. அதனால் அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து திராட்சையோட தோல் மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் இந்த திராட்சை பழங்களை நல்லா ஒரு டைம் அலசிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடலாம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னாலும் திராட்சையில் இருக்க ஒரு கொத்தை மட்டும் எடுத்துகிட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு சாப்பிடுங்க. தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்தால் பழத்தோட டேஸ்ட்டு தான் மாறும், வேறு எந்த ஒரு தப்பும் கிடையாது.